வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இளையான்குடி மாறனார் அப்படிங்கிற ஒரு நாயன்மாரை பத்தி தான். அவர் எப்படி நாயன்மார் வரிசையில சேர்ந்தார் அப்படிங்கிறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த இளையான்குடி அப்படிங்கிற ஊர் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. காரைக்குடிக்கும் பரமக்குடிக்கும் நடுவால காரைக்குடியில இருந்து பரமக்குடி போனா இடையில அந்த ஊரு, பரமக்குடியில இருந்து காரைக்குடி போனாலும் இடையில அந்த ஊர் இருக்கு, இளையான்குடி. அங்க இருந்த மாறனார் அப்படிங்கிறவர் வேளாளர் குலத்தை சேர்ந்தவர், நல்ல வசதியானவர். சிவனடியார் நாயன்மார்கள் எப்படியெல்லாம் சிவனடியார்களுக்கு உபச்சாரம் செய்தாங்களோ அது மாதிரி இவரும் சிவனடியார்களுக்கு உபசாரம் செய்து மனம் மகிழ்பவர். எந்த சிவனடியாருக்கும் உணவளிக்காம அவர் அமுதுண்ண மாட்டார். ஒரு சிவனடியாரையாவது அமுது செய்ய வைத்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம்தான் அவரும் அவரது துணைவி சாப்பிடுவாங்க, உணவு இருந்துவாங்க. இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது அவருக்கும் வறுமை வாட்டத் தொடங்குது. அவருக்கும் வறுமை வாட்டத் தொடங்கி செல்வங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிருது. ஒரு குடிசையில இருக்கிறாங்க. அவரும் ஒரு துணைவியாரும் ஒரு குடிசையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு மழைக்காலத்துல சிவனடியார் சிவபெருமான் இந்த பக்தரை சோதிக்க ஒரு சிவனடியார் வேடத்துல வர்றார். வந்தவர் கதவை தட்டுறார். கதவுன்னு ஒண்ணு இருக்கு அந்த குடிசைக்கு, சிறுசா ஒரு படல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிருப்பாங்க. தட்டுறதும் கதவை திறக்கிறாரு மாறனார். சிவனடியார பார்த்ததும் மகிழ்ச்சி வருது. ஆனா அவருக்கு கொடுக்கறதுக்கு அப்போதைக்கு எதுவும் தயாரா இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, மழை பெஞ்சு வயல்ல நெல்லெல்லாம் அரிச்சுக்கிட்டு போகுது தண்ணியில. இவங்க வயல்ல முதல் நாள் விதைத்த விதையெல்லாம் மறுநாள் மழை தண்ணியில அரிச்சுக்கிட்டு போகுது. நள்ளிரவு நேரம் அங்க போறாங்க. அங்க போய் மழை நீர்ல அரைச்சுக்கிட்டு போற நெல்லெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அத அடுப்பெரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ அந்த குடிசை வீட்டுல நனையாம இருக்கிற 1-2 கட்டைகளை உருவி எடுக்கிறாங்க. உருவி எடுத்து அத அடுப்புல வச்சு பத்த வச்சு அந்த நெல்லை வறுத்து அப்புறம் குத்தி அதை அரிசியாக்கி அத சமைக்கிறாங்க. அப்புறம் கொல்லையில கீரைகள் இருக்கு. அந்த கீரைகள் எல்லாம் எடுத்துட்டு அதையும் சமைச்சு அவருக்கு அந்த சிவனடியாருக்கு, சிவனடியார்ல சிவபெருமானுக்கு சிவனடியார்னு நினைச்சுக்கிட்டு பரிமாறுறாங்க. பரிமாறினதும் அவரும் அமுது செய்யறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு அமுது! நள்ளிரவுல விதைத்த விதைய அது தண்ணியில போகும்போது அத அரிச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன செய்யறதுன்னு இல்லை. அந்த நெல் மழை தண்ணி வடிஞ்சா அது விளையும், முளை விடும், விளையும், நெல்லாகும், அதை சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இல்லை. அதை எடுத்துட்டு அந்த ராத்திரியில நம்ம இப்போ ஒரு 5-6 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் சீரியல் போடுறாங்க. அத கேப்ல போய் தோசை சுடுறவங்க,
ஒரு முட்டை ஆம்லெட் போடுறவங்க, மதிய சாப்பாடு இருந்தா அப்படிலாம் இருந்தா அந்த கேப்ல போவாங்க. நான்லாம் இப்ப நைட்ல ஒண்ணுமே செய்யறதே இல்ல கடவுளே. நாங்க வந்து கடையில வாங்கிதான் சாப்பிடுறோம். என்னால முடியல, எனக்கு முடியல. காலை டிஃபனும் மத்தியானம் நைட்டு டிஃபனும் கட்டு, அது கடையில வாங்கிதான் சாப்பிடுறோம். மதியம் ஒரு வேளை ஏதோ என்னால முடிஞ்சதை சமைச்சு வைக்கிறேன். அப்படி இருக்கிற நேரத்துல அப்படிலாம் சொகுசு பாக்குற இந்த காலத்துல, அப்போ நள்ளிரவுல ஒரு அலுப்பு பார்க்காம அந்த நெல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து அத வறுத்து குத்தி பிடைச்சு அரிசி ஆக்கி சமைச்சு, அந்நேரம் கீரை பறிச்சு அதை சமைச்சு அந்த எம்பெருமானுக்கு அமுது செய்யறாங்க. நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. என்ன ஜென்மம் எடுத்தோம் நாம அப்படின்னு நினைக்க தோணுது. இதெல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு நினைக்க தோணுது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட ஒழுங்கா செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறோம். என்னமோ இது ஒரு கலிகாலம்னு இருக்கு இல்லையா? இந்த கதைகளை பார்த்தாவது ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தா அது ரொம்ப சந்தோஷம். சிவனடியார்னு இல்ல, முடியாத ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அது பெரிய புண்ணியம். நான் நிறைய பாக்குறேன். இப்போ இந்த அமாவாசை இந்த மாதிரி நேரங்கள்ல எந்த இடத்துல முதியவர்கள் அங்கங்க சும்மா உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அமாவாசை சாப்பாட பொட்டலங்களா மடிச்சு கொண்டு வந்து அந்த பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க நிறைய பேர். சந்தோஷமா இருக்கு. வீடியோல பாக்குறோம் நிறைய பேர் அது மாதிரி செய்யறாங்க. இது வீடியோ இப்ப எதுவுமே இல்லாம அந்த மாதிரியும் செய்யறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வரவழைச்சு எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுற வசதி குறைவா இருக்கலாம். அதனால ஏதோ அவங்க ஒரு வேலை பசி தீர அத பொட்டலங்களா மடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போனேன், ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் முடியாதுமா, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நாங்க ஏதோ எங்களால முடிஞ்சதை செய்யறோம், அதை நீங்க வீடியோ எடுத்து போட வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்படி அமுது செய்த அப்படி இறைவனுக்கு அமுது செய்ததுனால அந்த இடத்திலேயே பெருமான் வந்து நந்தி மேல் அமர்ந்து காட்சி கொடுக்கிறார். யாருக்கு? இளையான்குடி மாறனாருக்கும் அவரது துணைவியாருக்கும் காட்சி கொடுக்கிறார். கொடுத்துட்டு இங்கே இந்த மனித பிறவியா நீங்க உழன்றது போதும், எமது இடத்துக்கு வந்து நீங்க நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முக்தி தந்துட்டு கிளம்பிடுறாரு எம்பெருமான். அப்புறம் என்ன, இளையான்குடி மாறனாரும் அவரது துணைவியாரும் கைலாயத்துல அவங்க செஞ்ச புண்ணிய காரியங்களுக்காக ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இதுதான் கதை, இளையான்குடி மாறனார் அப்படியே கதை. இந்த கதைகள் எல்லாமே அன்னதானத்துடைய சிறப்பை எடுத்துரைக்கிறது. இது சிவனடியார்களுக்கு மட்டுமே செய்ததுதான் செய்யணுங்கிறது இல்லை, சிவனடியார்களுக்கு மட்டுமே செய்யணுங்கிறது இல்லை, எல்லாருக்குமே முடியாத எல்லாருக்குமே செய்யணும். அதுதான் இப்படி மறைமுகமா சொல்றதாகவும் நம்ம வச்சுக்கலாம். சரி, நான் ஏதோ பேசுறதா நினைச்சு எதையாவது
உளறி வைக்கிறதுக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, நாளை பிரிதொரு பதிவை பார்க்க உங்ககிட்ட வேண்டிக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.